கிராம சபை கூட்டங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பணும். நம்ம யாரும் கேட்கறதில்ல. இப்போ நவம்பர் 1 ஊரக உள்ளாட்சி தினத்தன்று ஒரு கிராம சபை கூட்டம் நடக்க போகுது. இதுக்கு முந்தின கிராம சபை கூட்டம் என்ன? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று நடந்த கிராம சபை கூட்டம். அதுக்கு பதிலாக தான் அக்டோபர் 11 அன்று நடந்தது. அந்த கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் இயற்றப்பட்டுள்ளது, தீர்மானங்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்றத ஊராட்சி செயலரை நம்ம வாசிக்க சொல்லணும். 16 ரெசல்யூஷன்ஸ் நாம போட்டிருக்கோம் அப்படின்னா எந்தெந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப நிறைவேற்றப்படாத தீர்மானங்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க செய்ய தொடர் கண்காணிப்பு இருக்க வேண்டும். அந்த துறை சார்ந்த அலுவலருக்கு நம்ம அறிவுறுத்தல் கடிதங்கள், நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்ப வேண்டும். அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நம்ம அகிம்சா வழி போராட்டங்களை கையில் எடுக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு அமைதி வழியில் நம்முடைய கருத்துருக்களை அனுப்பலாம். ஒரு இடத்துல ஒன்று கூடி மனுக்கள் அனுப்பும் போராட்டம் நடத்தலாம். இது போன்று அரசாங்கத்தோட கவனத்தை நாம ஈர்த்து அந்த திட்டங்களை நம்ம நிறைவேற்றலாம். இப்போ நம்ம ஏரியூரில் பெண்ணகரம் ஒன்றியத்தில் ஏரியூரில் ஒரு கிராம ஊராட்சியில் டவர் இல்லாததுனால அங்கே மொபைல் போனே பயன்படுத்தப்பட முடியாத ஒரு சூழல் இருக்கு. நினைத்து கூட பார்க்க முடியல. சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் கூட ஒரு கிராம ஊராட்சியில் அவர்களால் செல்போன் பயன்படுத்த முடியவில்லை. அவர்கள் எப்படி அரசாங்கத்தோட திட்டங்களை தெரிந்து கொள்வார்கள்? சரி, மொபைல் போனை தானே சார் பயன்படுத்த முடியாது, அதனால என்ன பாதிப்புன்னு கூட நீங்க கேட்கலாம். ரேஷன்ல போய் கைரேகை வச்சு அவங்க பொருட்கள் வாங்க முடியுமா? ஆதார் அப்டேட் செய்ய முடியுமா? அவங்க மொபைல் போன்ல தகவல்களை பெற முடியுமா? உடனுக்குடன் இன்னைக்கு மொபைல் போன் இல்லைன்னா என்ன நிலைமை நினைத்து பாருங்கள். நம்மால 1 மணி நேரம் மொபைல் போனை வைத்துவிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த பகுதி மக்கள் 24 மணி நேரமும் மொபைல் போன்ல ஒரு முக்கிய தகவல்களை கூட கேட்டு பெற முடியாத சூழல் இன்றைக்கும் இருக்கிறதுன்றதை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் எப்படி நம்ம அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போறதுன்னா, இந்த கிராம சபை கூட்டங்களின் மூலம் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை நிறைவேற்றி அரசாங்கத்தினோட கவனத்திற்கு நாம் கொண்டு செல்ல முடியும். அதனால கிராம சபை தீர்மானம் என்றது ஒரு மிக முக்கியமான ஆவணம். அது அரசு ஆவணம் அப்படின்றத நம்ம மனதில் வைத்துக்கொண்டு அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். கிராம ஊராட்சியில் என்னென்ன பதிவேடுகளை நம்ம கேட்டு பெற முடியும், கிராம ஊராட்சிக்கு என்ன நிதி ஆதாரம் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். கிராம ஊராட்சி வரி வருவாய் இனங்கள் தான் வீட்டு வரி, நூலக வரி, தொழில் வரி வசூலிப்பாங்க. இது இல்லாம கட்டணங்களா என்னெல்லாம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் உரிமை கட்டணங்கள், குடிநீர் கட்டணம் வசூலிப்பாங்க, அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளுக்கான கட்டணம், கட்டிடம் மற்றும் வீட்டு மனைப்பிரிவுகளுக்கான கட்டணம் வசூலிக்கிறாங்க. இது இல்லாம குத்தகை விடுவாங்க. மீன்பாசி, மரப்பாசி ஏலம் விடுவாங்க. அதுக்கப்புறம் கட்டிடங்களை கூட குத்தகை விடுவாங்க. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வரி வருவாயினங்கள் இதெல்லாம் பொது நிதியில் நமக்கு வரும். இந்த பொது நிதியை தான் நமக்கு ஆய்வு செய்ய படிவம் 30 கொடுப்பாங்க. நம்ம கிராம ஊராட்சியில் படிவம் 30, படிவம் 9 இதெல்லாம் பார்க்கணும். கணக்கு எண் 1, கணக்கு எண் 2, கணக்கு எண் 7, கணக்கு எண் 9 இதெல்லாம் நம்ம 2J கலாய்வின் மூலம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் ஆய்வு செய்து அந்த குறைகளை நம்ம கண்டுபிடித்து எடுத்துட்டு கிராம சபை கூட்டத்தில் வைத்து விவாதிக்கும் போது அந்த கிராம சபை ஒரு வெளிப்படையான திறந்த மனதுடன் கூடிய கிராம சபையாக நாம் உருவாக்கி காட்ட முடியும். கணக்கு எண் 1ல பார்த்தீங்கன்னா பொது நிதி என்னென்ன வரவு, என்னென்ன செலவினங்கள் செய்யப்பட்டுள்ளன அப்படின்ற தகவல்கள்லாம் இருக்கும். மத்திய அரசு நிதி ஆணையம், மாநில அரசு நிதி ஆணையம்னு இருக்கு. மத்திய அரசு நிதி ஆணையம் குடியரசுத் தலைவர், நிதியமைச்சர் இவர்களை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு குழு. மாநில நிதி ஆணையம் ஆளுநர், மாநில நிதியமைச்சரை கொண்டு செயல்படக்கூடிய குழு. இத நிதி எப்படி ஒதுக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த கிராம ஊராட்சியோட பரப்பளவு, மக்கள் தொகை, SC/ST பாப்புலேஷன், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து தான் அந்த நிதி நமக்கு கொடுக்குறாங்க. இதுலேயும் டைடு ஃபண்டு, அன்டைடு ஃபண்டுன்னு இருக்கு. டைடு ஃபண்டு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துக்காகவும் குடிநீருக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும். அந்த சில ஊராட்சிகள் இந்த ஃபண்டை செலவு பண்ணாமே திருப்பி அனுப்பக்கூடிய ஊராட்சிகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம பகுதிகளில் இந்த டைடு ஃபண்டு முழுமையாக செலவு செய்யப்பட்டுள்ளனவான்றதை பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த கிராம சபைக்கு இருக்கிறது. அதனால கிராம ஊராட்சியில் நம்ம கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம சரி, இந்த கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொண்டால் முழுமையாக மாற்றம் பெற்றுவிட முடியுமா, இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி தந்து விட முடியுமா அப்படின்னா, கிராம சபையில் ஏன் பங்கெடுக்கணும்? கிராம சபையில் தொடர்ந்து பங்கேற்பதன் மூலமாக வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வர முடியும். நம்ம கவனிக்க வேண்டும். அரசின் திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். பயனாளிகள் யாருக்கு இந்த வீடுகள், கலைஞர் வீடு ஒதுக்கப்படுகிறது, PMAY வீடு யாருக்கு ஒதுக்கப்படுகிறது, யாருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் வேலை வழங்கப்படுகிறது, இது போன்ற தகவல்களை நம்ம என்ன செய்ய முடியும்? எளிதில் அறிந்து கொள்ள முடியும். அரசின்
அரசின் திட்டங்களை வெளிப்படையாக நம்ம என்ன செய்ய முடியும், அங்க விவாதிக்க முடியும், நம்ம கேட்டு தெளிவு பெற முடியும். அதற்காக தான் கிராம சபை கூட்டங்களில் தொடர்ச்சியா பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம உரிமைகளை பற்றி மட்டும் பேசக்கூடிய நாம் கடமைகளை மறந்து விடுகிறோம். கடமை என்ன? ஒரு ஜனநாயகத்தில் வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல கிராம சபை கூட்டத்திலையும் கலந்து கொள்ள வேண்டும். கிராம சபை கூட்டமும் கிராம உள்ளாட்சியும் வலிமை பெற்ற அமைப்பாக இருந்தால்தான், அந்த ஜனநாயகத்தின் திறவுகோல் வலிமையாக இருந்தால்தான் கடைகோடி மனிதனையும் அந்த அரசின் நலத்திட்டங்கள் சென்று சேரும். அதனால நம்ம விழிப்பாய் இருந்து நம்ம கிராம ஊராட்சியை ஒரு ஊழலற்ற வெளிப்படையான நேர்மையான கிராம ஊராட்சியாக மாற்றி காட்டுவோம். அடுத்தடுத்த பதிவுகளில் கிராம ஊராட்சிக்கு என்னென்ன வரி வருவாய் இருக்கிறது, அதை எப்படி அவர்கள் செலவு செய்கிறார்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நான் எப்படி முறைகேடுகளை கண்டுபிடிப்பது, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னா என்ன, ஃபர்ஸ்ட் பேஸ்னா என்ன, செகண்ட் பேஸ்னா என்ன, அதில் என்ன பணிகள் செய்யப்படுகின்றன, இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வருகின்ற நவம்பர் 1 ஊரக உள்ளாட்சி தினத்தன்று தர்மபுரி மாவட்டத்தில் 249 கிராம ஊராட்சிகள் உள்ளன. இந்த 249 கிராம ஊராட்சிகளிலும் அன்பு தோழர்களே, நீங்கள் அனைவரும் பங்கெடுத்து ஒரு வலிமை வாய்ந்த கிராம ஊராட்சியை உருவாக்க முற்படுங்கள். கிராம சபையை வலிமை வாய்ந்த கிராம சபையாக கட்டமையுங்கள். அரசமைப்பு சாசனம் மக்களை காக்கும் கருவி. அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட கிராம சபை, வார்டு சபைகளில் மக்கள் பங்கேற்பு மிகவும் குறைவாக உள்ளது, வேதனை அளிக்கிறது. கூட்டங்களில் பங்கேற்கக்கூடிய அந்த மக்கள் இந்த நம்முடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க வெகு சிலர் இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வோடு தான் அங்கு கலந்து கொள்கிறார்கள். நம்முடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க இவர்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் கலந்து கொள்ளும் போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. கிராம ஊராட்சி ஒரு வலிமை படைத்த கிராம ஊராட்சியாக மாற்றம் கொள்ள மக்கள் பங்கேற்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். பிரதிநிதித்துவ ஜனநாயகம், மக்கள் பங்கேற்பு ஜனநாயகமாக மாறுவது இந்த கிராம சபைகளில்தான். எனவே கிராம ஊராட்சியை வலிமை படைத்த கிராம ஊராட்சியாக மாற்றுவது நம் கைகளில் தான் உள்ளது. மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி கிராம ஊராட்சி வந்து சேரும் போது ஒரு யானையை அனுப்பினால் வாள் மட்டும்தான் வருகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். மத்திய அரசு நிதியானது 56% நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கும் 44% கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கும் செலவிடப்படுகிறது. அப்படி செலவிடக்கூடிய நிதியை முறையாக செலவிட்டு வெளிப்படையான நிர்வாகத்தை கட்டமைக்க வேண்டும். எனவே இந்திய ஜனநாயகத்தின் வலிமையான தூண் என்றால் அது கிராமங்கள் தான். கிராமங்கள் தான் இந்தியாவின் ஆன்மா என்று சொல்வார்கள். அந்த இந்தியாவின் ஆன்மா கிராம சபைகளில் தான் வாழ்கிறது. எனவே வலிமை படைத்த கிராம சபையை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். நன்றி தோழர்களே.